வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஆலயங்களும் ஆனந்தமும் நிறைந்த மதுரை மாநகரின் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் தெப்பக்குளத்தோட படகு சவாரியின் அனுபவத்தையும் படகு சவாரியின் பயணத்தை பற்றியும் இக்காணொலியில் நம்ம காண்போம். மிகவும் பிரசித்தி பெற்ற மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தின் எதிர்புறத்தில் கூடாரம் போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதன் இறுதியில் ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருப்பர். அவர்களிடம் நபருக்கு 20 ரூபாய் செலுத்தி காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இப்படகு சவாரியில் பயணிப்பதற்கான அனுமதியை பெற்று பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட 12 கிரானைட் படிகளின் வழியே கீழிறங்கி சென்று தங்களுடைய பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் சேஃப்டி ஜாக்கெட்டை அணிந்து கொண்டு படகு சவாரிக்கு தயாராகினோம். இந்நாள் வரை பல மன்னர்களையும் மக்களையும் கடந்து இன்னும் பல தலைமுறைகளை காணவிருக்கும் இவ்விடத்தை சாதாரணமாக குளம் என்று கூறி முடிக்காமல் மதுரையின் நினைவுகளின் கடல் என்றே அழைக்கலாம். ஆம், பரந்து விரிந்து 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சதுர வடிவில் அமைந்திருக்கும் இக்குளம் தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய குளம் என்று தனக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறது. சிறிய படகென்றும் பாராமல் மக்கள் மனநிறைவுடன் மன மகிழ்ச்சியுடனும் படகில் ஏறுவதை காண இயல்ன்றது. இவங்க தான் நம்ம பைலட்ஸ். ஃபைனலி போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படகு சவாரியின் தொடக்கத்திலேயே நம் மனதை குளிரூட்டும் வகையில் இக்காட்சிகள் நம் மனதையும் கண்களையும் வியப்படைய செய்கின்றது. மிகவும் பிரமிப்புடனும் ரம்மியமுடனும் காட்சியளித்த மையப்பகுதியான விநாயகர் கோவில் அமைந்திருந்த இடம் எங்களை ஆச்சரியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் உள்ளாக்கியது. மதுரையின் பிரம்மாண்டமான திருமலை நாயக்கர் மகால் கட்டுவதற்கு மணல் அள்ளப்பட்ட இடமே இக்கால மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளமாக உருமாறி நிற்கின்றது. இம்மிகப்பெரிய குளத்தை நமக்கு அமைத்து கொடுத்த மன்னர் திருமலை நாயக்கருக்கு நேர்த்தி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் மிதவை திருவிழா மதுரையில் தவிர்க்க முடியாத திருவிழாக்களில் ஒன்றாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்திருவிழாவை நீங்களும் நேரில் காணுங்கள் என்று பரிந்துரைக்கிறேன். அக்கண்டால் நீங்களும் கண்டிப்பான முறையில் வியப்படைந்து மதுரை மக்களில் நீங்களும் ஒருவராக மாறி உங்களின் மறக்க முடியாத நினைவுகளில் எதுவும் ஒன்றாக கலந்து கொள்ளும் என்று உறுதியளிக்கின்றேன். இக்காணொலியை இத்துடன் முடித்துக்கொண்டு மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியுடன் உங்களை காண காத்திருக்கும் உங்கள்